இந்த முட்டை குருமா ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயும் பேர் பண்ணிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஹீட் ஆனதும் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா மணம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிய கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 முட்டையை இதில் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் முழு முட்டை கூட வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.